நீங்கள் மற்றவர்களுடைய குறைவுகளையே சுற்றி கொண்டிருக்க, மற்றவர்களுடைய காரியங்களையே உணர்த்தி கொண்டிருக்கிற அளவு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு வளர்ச்சி நமக்கு தேவை. அது என்ன தெரியுமா? நம்மிலே ஆங்காங்கு பட்டு கொண்டிருக்கிற சமுதாயம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கரைகள், நம்மிலே உருவாக்குகிற குற்றங்கள், நம்மிலே உருவாக்குகிற பிழைகளை கண்டுபிடித்து திருத்திக் கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் என்கிறதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. என அன்பானவர்களே, நீங்களும் இன்றைக்கு உயர்த்தப்படணும்னா, இன்றைக்கு நான் தேவனால் உயர்த்தப்படணும்னா, நாம் இருக்கிற இடத்துல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்புல, தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்துல, தேவன் கொடுத்திருக்கிற மேன்மையான காரியத்துல, தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து இன்னமும் மேன்மைப்படுத்தப்படணும்னா, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னமும் பரிசுத்தமாவதற்கு நம்மை தேவனுக்கு முன்னே நிறுத்தி, மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு அவர்களிலும் நான் சிறந்தவன், இவர்களிலும் நான் சிறந்தவன், இவர்களிலும் நான் சிறந்திருக்கிறேன் என்று ஒப்பிடாமல் தேவனுக்கு முன்னே நிறுத்தி நம்முடைய அவல நிலையை உணர்ந்து இன்னமும் பரிசுத்தமாவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு பேசுகிறவராய் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் நன்றி. என்னோடும் எங்களோடும் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்திலே வந்து அமர்ந்தபோது அவர் அங்கே ஒரு மகிமையின் தரிசனத்தை காண்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க காண்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. அங்கே கர்த்தருடைய மகிமை பூமி அனைத்தையும் நிரப்பிற்று என்று தேவதூதர்கள் கூப்பிட்டு சொல்லி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை அவர்கள் துதித்து கொண்டிருக்கிறதை அந்த பகுதியின் வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, அந்த ஆராதனையின் மகிமையை அவர் காணும் பொழுது அங்கே தேவாதி தேவனை அவர் எப்படி காண்கிறார்? என கண்பானவர்களே, அவர் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவாய் அவர் காண்கிறார். அப்படி அவர் காணும் பொழுது அங்கே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் சமுதாயத்தினுள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறோம், சபையினுள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறோம், மக்களின் நடுவிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநேக விதமான காரியங்களை பார்க்கிறோம், அநேக விதமான அக்கிரமங்கள், அநேக விதமான மீறுதல்கள் நமக்கு முன்னே வருகிறது. அப்படித்தான் ஏசாயாவும் அநேகருடைய மீறுதல்களை காண்கிறார், அதை எச்சரிக்கிறார், அதை கண்டிக்கிறார். ஒரு தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக, தேவனால் அழைக்கப்பட்டவராக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் கண்டிக்கிறதை நாம் முந்தின 5 அதிகாரங்களிலும் காண முடிகிறது. முந்தின 5 அதிகாரங்களிலும் ஐயோ ஐயோ என்று சொல்லி அவர்களை தெளிவாய், தீர்க்கமாய், திட்டமாய் கண்டித்து உணர்த்துகிறதை காண முடிகிறது. ஆனால் இந்த 6ஆம் அதிகாரத்தில் அவர் தம்மை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தின போது, இந்த 6ஆம் அதிகாரத்தில் அவர் தேவனுக்கு முன்பதாக அவர் கடந்து வந்தபோது, அவர் தேவாதி தேவனை சந்தித்த போது, தேவாதி தேவனை அவர் தரிசிக்கிற போது அங்கே ஒரு காரியத்தை காண முடிகிறது. அவர் தன்னில் இருக்கிற அவல நிலையை, தன்னில் இருக்கிற அக்கிரமத்தின் நிலைமையை அவர் உணர்ந்து, அவர் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லுகிறதை காண முடிகிறது. என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் மற்றவர்களுடைய குறைவுகளையே சுட்டி கொண்டிருக்க, மற்றவர்களுடைய காரியங்களையே உணர்த்தி கொண்டிருக்கிற அளவு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு வளர்ச்சி நமக்கு தேவை. அது என்ன தெரியுமா? நம்மிலே ஆங்காங்கு பட்டு கொண்டிருக்கிற சமுதாயம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கரைகள், நம்மிலே உருவாக்குகிற குற்றங்கள், நம்மிலே உருவாக்குகிற பிழைகளை கண்டுபிடித்து திருத்திக் கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் என்கிறதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. உங்களுடைய கண்கள், ஏசாயாவின் கண்கள் தன்னிலே உள்ள குறைவுகளை கண்டுபிடித்தது போல நம்மிலே உள்ள குறைவுகளையும் கண்டுபிடிக்கிற அளவிற்கு கர்த்தரால் தெளிவுள்ளதாய் மாற வேண்டும், கர்த்தரை சந்திக்கிற கண்களாய் மாற வேண்டும் என்கிறதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆகையினாலே தான் தாவீது 139வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், தேவரீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிறீர். என கண்பானவர்களே, ஆகையினால தான் தாவீது இப்படி ஜெபிக்கிறார், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆகையினால தான் தாவீது இப்படி ஜெபிக்கிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும், துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை நீங்களாக்கும் என்பதாக அவர் ஜெபிக்கிறார். மறைவான குற்றங்கள் நம்மிலே வளர்ந்து கொண்டே இருக்குமானால் அது ஒரு நாள் துணிகரத்திற்கு நேரே நடத்திவிடும் என்கிறதை அவர் உணர்ந்துதான் இதை சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மறைவான குற்றங்களும் துணிகரமான பாவங்களும் பெருகிவிடாதபடி காத்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லுகிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நான் நீதி செய்கிறேனே என்று நீதியில் வளராமல் போய்விடக்கூடாது. பரிசுத்தமாகிறவன் நான் தான் பரிசுத்தமாய் இருக்கிறேனே என்று நின்றுவிடக்கூடாது, இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஆகையினால தான் வேதம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இந்த ஏசாயாவின் வாழ்க்கையிலே அத்தனை பேரை சுட்டி காட்டின ஏசாயா தன் பாவத்தை உணர்ந்து, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொன்னதை நமக்கு முன்பதாக சான்றாக நிறுத்துகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26-27 வசனம் என்ன சொல்லுகிறது? தாம் சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை சிறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன்பதாக நிறுத்தி கொள்வதற்கும் அவர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, தேவன் நம்மிலே கரையும் இருக்கக்கூடாதாம், திரையும் இருக்கக்கூடாதாம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருந்தால் மட்டும் போதாதாம், மகிமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமாம். அதற்குத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான அனுபவத்திற்கு நேரே நம்மை நடத்துவதற்குத்தான் நாம் அந்த ஏசாயா தேவனுக்கு முன்னே தன்னை நிறுத்தினது போல நாம் நிறுத்த வேண்டும். இப்படி அவர் நிறுத்தின போதுதான் அவரை பரிசுத்தமாக்கினது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வந்த ஒரு தூதன். அவருடைய நாவிலே அந்த சேராபின் அவருடைய உதடுகளிலே ஒரு குறட்டினால் ஒரு நெருப்பு தழலை கொண்டு வந்து தொட்டு அக்கிரம நிவர்த்தியாக அவரை பரிசுத்தமாக்கினதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி பரிசுத்தமாக்கப்பட்டதினால் ஏசாயாவின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? இதுவரை 1 முதல் 5 அதிகாரத்திலே இஸ்ரவேல் யூதா ஆகிய இந்த தேசத்திற்குத்தான் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் 7வது அதிகாரத்தை படித்து பாருங்க. 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். 9வது அதிகாரம்
6வது வசனத்தில் பாருங்க, அவர் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். 11வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி பாருங்கள். அங்கே 1 முதல் 4 அதிகார வசனத்தில் அவர் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதன் பின்பு நீங்கள் 6 முதல் பாருங்க, 1000 வருட அரசாட்சியை குறித்து அவர் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி நீங்கள் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதையும் எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் இயேசுவை குறித்து, இயேசுவின் 2வது வருகையை குறித்து, இயேசுவின் ஊழியத்தை குறித்து, இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல், அவருடைய 1000 வருட அரசாட்சி, இவைகளை எல்லாம் குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே வருகிறதை இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் எடுத்து பயன்படுத்தப்பட்டிருப்பது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலும் சங்கீத புத்தகத்திலும் இருந்துதான். இவர் தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி தேவன் இவரை பரிசுத்தமாக்குவதற்கு ஒப்பு கொடுத்ததுனால, பரிசுத்தமாக இருக்கிற இவர் இன்னமும் பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்ததுனால, இவருடைய வாழ்க்கையில் இதுவரை ஒரு கூட்டத்திற்கு தீர்க்கதரிசியாக இருந்தவர், ஒரு தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக இருந்தவர். அவர் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொன்னதுனால ஒரு முறை இல்லை, பல முறை வேதத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சொல்லாத அளவு அதிகமாய் தீர்க்க தரிசனத்தை இயேசுவை குறித்து எழுதி தந்தவர் இந்த ஏசாயா. அடுத்து தாவீது என்று பார்க்கிறோம். இந்த அளவு இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தை பகிர்ந்து கொண்டு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். என கண்பானவர்களே, நீங்களும் இன்றைக்கு உயர்த்தப்படணும்னா, இன்றைக்கு நான் தேவனால் உயர்த்தப்படணும்னா, நாம் இருக்கிற இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பில், தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தில், தேவன் கொடுத்திருக்கிற மேன்மையான காரியத்தில், தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து இன்னமும் மேன்மைப்படுத்தப்படணும்னா, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னமும் பரிசுத்தமாவதற்கு நம்மை தேவனுக்கு முன்னே நிறுத்தி, மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு அவர்களிலும் நான் சிறந்தவன், இவர்களிலும் நான் சிறந்தவன், இவர்களிலும் நான் சிறந்திருக்கிறேன் என்று ஒப்பிடாமல் தேவனுக்கு முன்னே நிறுத்தி நம்முடைய அவல நிலையை உணர்ந்து இன்னமும் பரிசுத்தமாவோம். கர்த்தர் அந்த கிருபைகளினால் நம்மை நிரப்புவாராக. தேவன் அந்த கிருபையை தருவாராக. ஏசாயாவை ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஃபட்டாக, நேஷ்னல் ப்ராஃபட்டை ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஃபட்டாக, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு தீர்க்கதரிசியாக இருந்தவரை இன்றைய நாள் வரைக்கும், அவர் இன்றைய நாளுக்கும் உகந்த ஒரு தீர்க்கதரிசியாக, எவர் லிவிங் வேர்ட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்தின மகிமை நம்மிலும் உண்டாவதாக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஏசாயாவின் வாழ்க்கையில் செய்தவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக எங்களை ஒப்பு கொடுக்க, இன்னும் பரிசுத்தமாக எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. அழைப்பையும் ஊழியத்தையும் இழந்து போகாதபடிக்கு, அழைப்பையும் மேன்மையையும் இழந்து போகாதபடிக்கு அதை அதிகமாய் மேன்மையாக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.